சந்தோஷமாக உற்சாகமாக நம்முடைய தசவாங்கள் காணிக்கைகளை உண்மையாக செலுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானம் மீதிலே என் மன்னன் வருவான், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவான். வானம் மீதிலே என் மன்னன் வருவான், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவான். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். துன்பமில்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை அங்கு, பசியும் இல்லை. துன்பமில்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவான், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவான். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமா, நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நானும் என்றும் அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அருகினிலே, தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன், என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் துதிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய சேவைக்காக கொடுத்த மக்களை ஆசீர்வதியும், எந்த குறை இல்லாமல் நடத்தும், எல்லா நன்மையான ஈவுகளையும் பரத்திலிருந்து தாராளமாக கட்டளையிடும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடும், பாதுகாப்பாக கட்டளையிடும், தேவைகளெல்லாம் சந்தியும் ஐயா. உம்முடைய கரங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே மிஷனரி ஊழியங்களுக்காக உற்சாகமான காணிக்கைகளை செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு விசேஷ பாடல் படிப்பார்.
ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த வேளையில் மிஷனரி ஊழியங்களுக்காய் உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கொடுத்த ஒரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் முதல் முறையாக வந்த யாராவது இருந்தால் நீங்கள் ஆராதனை முடிந்த பிற்பாடு வந்து ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். மாலை கூட்டம், வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வாலிபர் கூட்டம், சனிக்கிழமை உபவாச ஜெபம், புதன்கிழமை வேத பாடம். எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுக்க உங்களை நினைப்பூட்டுகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிக்கலாம். ஜேக்கப்புக்கு ஆக நம்ம ஜெபித்தோம் கடந்த வாரத்தில். அவருக்கு ரொம்ப அற்புதமான சுகத்தை கொடுத்து 2 நாளில் அவர் அங்கிருந்து சுகத்தோடு இங்கே வந்து சேர கிருபை தந்தார். இன்றைக்கு நம்முடைய ஆராதனையிலே பின்னுக்கு உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய குடும்பம். அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற 14ஆம் வசனம் மட்டும். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தேவன். அதே வைராக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாய் சந்தித்து பேசும். உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல், சபையின் மேல், விசுவாசிகள் மேல் ஒரு வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறார். அது மகா கடும் வைராக்கியம். அல்லேலூயா. சீயோன் என்பது சபையை காட்டுகிறது. சீயோன் என்பது தேவனுடைய ஜனங்களை காட்டுகிறது. முதலாவது தேவனுடைய சபை என்பது அவருடைய மணவாட்டி. மொத்தமாக இந்த மணவாட்டியாகிய சபையின் மேல் அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி, நம்மை பயன்படுத்தும்படி, தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பது அவருடைய திட்டம். அதற்காகத்தான் இந்த வைராக்கியம் மேல். அதற்காக ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்து அவருடைய வல்லமையான கிரியைகளை இன்றைக்கு நம்மத்திலே செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சபை தேவனுடைய வீடு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தேவாலயத்தை கள்ளர்கோயாகிவிட்டார்கள். அதை கண்டபோது அவரால் தாங்க முடியல. அவர் சவுக்கு எடுத்து என்ன செய்தாரு? அந்த வியாபாரம் பண்ணினவர்கள் எல்லாரையும், காசு கிடக்காரர்கள், இவர்கள் எல்லாரையும் துரத்தி அடித்தார். அப்பொழுது அந்த வசனம் நிறைவேறினது. தேவனுடைய வீட்டை குறித்துள்ள பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்ததென்று யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நிறைவேறினது.
சங்கீதம் 69:9 இந்த தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்பட்டது, அது நிறைவேறினது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் அவர் ஒரு கட்டும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அதுக்கு பிற்பாடு நாம் பார்ப்போமானால், தேசத்துக்காக ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்கள் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அதே வைராக்கியம் பவுலுக்கு இருந்தது. சபை குறித்துள்ள ஒரு வைராக்கியம், இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து ஒரு வைராக்கியம் பவுலுக்கு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எலியா வாழ்ந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களில் பெரும்பான்மையோர் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்தார்கள், பாகால் தெய்வத்தை வணங்கினார்கள். அப்பொழுது எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. ஆகாப் ராஜா ஆண்டு வந்த காலத்தில் இயேசபேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை அதிகமாக பரவி வந்தது. இதை பார்த்த எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். போதும். இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு மிகவும் இடரலாக இருந்தான். விக்கிராராதனை செய்வதற்கு அவனுடைய மனைவி சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தான். இந்த ஆகாப் ராஜாவை பற்றி சொல்லும்போது, அவனுடைய மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இந்த ஆகாப் ராஜாவை போல ஒருவனும் இல்லை. எதுக்குன்னா விக்கிரக ஆராதனை செய்வதற்கு. இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு அவன் இந்த இயேசபேலை திருமணம் செய்ததுனால, அவிசுவாசியை திருமணம் பண்ணதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்தது. ஆனால் தேவன் அவனுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். இந்த விக்கிரக ஆராதனை செய்து பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழிக்கும்படியாக கர்த்தர் அவனோடு பேசினார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் ஏராளமான பேர் பாகால் தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். ஆகவே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. மழையே பெய்யக்கூடாது என்று இவன் சொன்னபோது 3 வருஷம் மழை பெய்யலை. அதுக்கு பிற்பாடு இவனை தேடி வந்தார்கள். இவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவனை கண்டபோது இவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னான் ஆகாப் ராஜா. ஆனால் அது முடியல. இவன் கர்த்தருக்காக மிகவும் வைராக்கியமாக அவனோடு பேச ஆரம்பித்தான். உன்னுடைய பாவத்தினால, உன்னுடைய மனைவி இயேசபேலுடைய பாவத்தினால விக்கிர ஆராதனையில தான் இந்த தேசம் சாபத்துக்குள்ளானது. இந்த தேசத்தில் மழையே பெய்யவில்லை என்று சொல்லி அவன் தைரியமா சொன்னான். அது மாத்திரமல்ல, மழை பெய்ய வேண்டுமானால் கர்த்தரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து அவருக்கு பலி செலுத்த வேண்டும். ஆகவே எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் வரவழைத்தான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இயேசபேலுடைய பந்தியிலே அவளை விசாரிக்கும்படியாக, அவளுக்கு பணிவிடை செய்யும்படியாக 400 தீர்க்கதரிசிகள். ஆகவே 850 பேர் அங்கே கூடி வந்தார்கள். அப்ப எலியா சொன்னா, நீங்கள் அதிகமாக இருக்கிறபடினால நீங்கள் முதலாவது என்ன செய்யுங்கள், உங்கள் கடவுளுக்கு பலி செலுத்துங்கள். அவர் வந்து
அக்னினால இறங்கி அந்த பலியெல்லாம் பட்சித்து போட்டதானா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் நான் பலியிடும் போது அக்னி இறங்கி பட்சிக்குமானா நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சவால் விட்டு அவன் அவர்களை வரவழைத்து அவள் எல்லாரும் பலியை செலுத்திவிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவள் அந்த தெய்வங்களை கூப்பிட்டார்கள். பாகால் தெய்வங்களை கூப்பிட்டார்கள், நடனமாடினார்கள். ஆனால் ஒரு பதிலும் கிடைக்கல. அது பிற்பாடு எலியா அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு பலிபிடத்தை செப்பனிட்டான். பலிபிடத்தை செப்பனிட்டு பலியை செலுத்தி அது பிற்பாடு தண்ணீரால் அந்த வாய்க்கால் சுற்றி எல்லாம் நிரப்பி ஒரு சிறிய ஜெபம் செய்தான். ஆண்டவரே, உமது அடியான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை நீர் இதன் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடம் சுற்றி இருந்த வாய்க்காலில் உள்ள தண்ணீரை எல்லாம் பட்சித்தது. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்தார்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அதுக்கு பிற்பாடு அந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளையும் விடவில்லை. 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 22 முதல் படிங்க. நாற்பதாம் வசனம் படிங்க. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கீசோன் ஆத்தங்கரையில் போய் இவன் ஒருதன்னா அவங்க 850 பேர், அத்தனை பேரையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், ஏசவேலுக்கு பந்தி விசாரித்ததில் 400 தீர்க்கதரிசிகள், இந்த 850 தீர்க்கதரிசிகளையும் இவன் ஒருவனே என்ன செய்தான்? சங்காரம் பண்ணினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னான், இப்பொழுது மழை பெய்ய போறது, ரதத்தை பூட்டிட்டு போ. வேகமா ரதத்தில் ஏறி போனா போகும்போதே மழை பெய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளையே எலியா பேசினான். மழை பெய்வதற்குரிய அடையாளமே இல்லை, ஆனா மழை பெய்ய போகிறது என்றான். பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். இதுதான் விசுவாசம். அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவனுடைய வேலைக்காரனை அழைத்து போய் பாரு, ஏதாவது அடையாளம் இருக்கான்னு. 7 முறை போய் பார்த்தேன். 7வது முறை பார்க்கிற வேளையில ஒரு உள்ளங்கை அளவுதான் மேகம் வந்திருக்கு. அப்ப இதோ பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, புறப்பட்டு போ. அல்லேலூயா. பயங்கர மழை வந்தது, தேசத்தில் ஒரு பெரிய செழிப்பு வந்தது. கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்திலிருந்து மழை பெய்ய பண்ண அவரால் தான் முடியும். பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே அந்த இடத்துல கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறிக்கை செய்தாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் ஒருவரும் தப்பி போகாதபடி எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டான். இந்த வைராக்கியம் இன்றைக்கு நம்ம அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை தெய்வமாக அறிந்து கொள்ளணும், ஆராதனை செய்யணும் என்றுதான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியா அதுக்கு பிற்பாடு ஒரு பயம் உண்டாயிட்டு. ஏசபேல் சொன்னா, என் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கொண்டு போட்டான் அந்த எலியாவை,
அவன் ஜீவனை வாங்காம விட மாட்டேன்னுட்டு சவால் விட்டா. இந்த வார்த்தையை எலியா கேட்ட உடனே என்ன செய்தான்? இதுவரைக்கும் பயப்படல. 850 பேரை தனியா நின்று சங்காரம் பண்ணிட்டான். தனியான்னு ஆகாப் ராஜா கிட்ட சவால் விட்டான். கர்த்தர் அவனோடு இருந்து வெற்றி கொடுத்தார். ஆனா அந்த இயேசவேல் ஒரு சவால் விட்டால, அவன் ஜீவனை நான் வாங்காம விட மாட்டேன் என்று சொன்ன உடனே இவன் பயந்துட்டான். விசுவாசிகளுக்கு அற்புதங்கள் நடக்கும்போது, எழுப்புதல் உண்டாகும் போது நல்ல வைராக்கியமா இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது, பாதிப்பு வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, தடை வரும்போது கோழை ஆகிடுவாங்க. இவன் எங்க போய் இருந்து ஜெபம்னா, சூர செடிக்குள்ள போயிருந்து, போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை விட நான் ரொம்ப நல்லவன் இல்லை அப்படி சொல்லி ஜெபம் பண்றான். விசுவாசிகள் தேவன் பெரிய அற்புதமான காரியங்களை செய்யும் போது, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது அல்லேலுயா என்று சாட்சி சொல்லுவாங்க. ஆனா உபத்திரம் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, எதிர்ப்பு வரும்போது, தடை வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க? சோர்ந்து போவாங்க. விசுவாசிகள் ஒரு கோழையாக இருக்கக்கூடாது. யார்கிட்டையும் போய் நீங்க சண்டை போட வேண்டாம். ஆனா சத்தியத்துக்காக நீங்கள் வைராக்கியமா இருக்கணும். எருசலேமை குறித்து சகரியா சொல்லும் போது, அது சத்திய நகரம். சத்தியம் உள்ளதுதான் சபை, சத்தியம் இல்லாததெல்லாம் சபை இல்லை. ஆகவே அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? சத்திய நகரம். சகரியா 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும். அப்படிப்பட்ட சபையிலே தேவன் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த சபையிலே உண்மையாக உறுதியாக நிற்க வேண்டும். சத்தியத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே வேண்டும். நம்முடைய தேவனுக்கு இருந்த அதே வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி அவனை தட்டி எழுப்பி தேவதூதன் வந்து அப்பத்தை கொடுக்கான். அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறான். சாப்பாடு வேண்டான்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்குறான். பாருங்க எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்த உடனே, உயிருக்கு ஆபத்தான கட்டம் வந்த உடனே கோழை ஆயிட்டான். சோத்திரம். போதும் ஆண்டவரே ஜீவனை எடுத்துக்கொள். விசுவாசிகள் ரொம்ப வல்லமையாக அவர்கள் சாட்சி சொல்லுவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஆனா உபத்திரம் வந்த உடனே என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, மறுதலிச்சிருவாங்க. எவ்வளவு பாடு வந்தாலும் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். கஷ்டம், துன்பம், வறுமை என்ன வந்தாலும் சரி, வேலை போனாலும் சரி, அல்லேலூயா, வேலை கிடைக்காவிட்டாலும் சரி, வீடு கிடைத்தாலும் சரி, சாப்பாடு இல்லாவிட்டாலும் சரி, சத்தியத்துக்காக நிற்கும் போது கர்த்தர் அவளை கனம் பண்ணுகிறார். அவருக்கு இருந்த வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி சொன்ன இவன் நினைச்சோம்னா என்ன செய்யலாம்? இந்த இயேசவேலை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சிக்கட்டு நீ சொல்லியிருந்தா நடந்திருக்கும் இல்ல? வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும் தான் யாரு? எலியா. 850 பேரை இவனே காலி பண்ணிட்டான். ஆனா இப்போ பயந்துட்டான். ஆகாப் ராஜா கிட்ட ஏத்து நின்று இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீ நல்லவா என்று சொன்ன போது, நான் அல்ல, நீயும் உன்னுடைய மனைவியும் உன் தகப்பன் வீட்டார் தான். அப்படி சவால் விட்டமே. இப்போ ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஊரை விட்டே ஓட ஆரம்பிட்டான். அங்க போய் இருந்துகிட்டு, போதும் ஆண்டவரே, விசுவாசி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் இப்படி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஜெபம் இதுதான். எனக்கு பலம் தாரும் என்று கேளு, எனக்கு சுகம் தாரும் என்று கேளு, எனக்கு என்ன வேண்டும், வேலை வேணும், பணம் வேணும்,
வீடு வேண்டும் என்று கேளு, ஆனால் நீ கோழையாக இருக்காதே. அதான் ஆண்டவர் பிடிக்காது. உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நான் அந்த ஏசபேல காலி பண்ணிடுவேன், நீ தைரியமாயிரு, அப்படி சொல்லலை. அவர் சொன்னாரு, ஓ இப்படியா இருக்கா நீ, இவ்வளவுதானா? எலிசா தீர்க்கதரிசி எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணு போ. ஒட்டனை டக்குன்னு அதோட முடிஞ்சு பாருங்க. எப்ப என்னால முடியாது என்று உன்னை கோழையாக மாறிட்டேன்னா கோழைகளை தேவன் பயன்படுத்த முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே சோர்ந்து போயிடுவாங்க, சபை ஆராதனைக்கு வர மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இவன் ஜெபம் பண்ணான், ஆனா என்ன ஜெபம் பண்றான்? என் ஜீவனை எடுத்துக்கிடும் நீ சொல்லி. இப்படி விசுவாசி ஒருபோதும் ஜெபம் பண்ணக்கூடாது. சில நேரம் எடுத்துக்கிடுவார், பிறகு ஜீவனை எடுத்துக்கணும்னா பிறகு அப்போ நீ பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாதவளை இந்த உலகத்தில் வைக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இவன் முடியாது, என்னால் இனி ஒளிஞ்சிய முடியாது நீ சொன்னதுனால, ஓஹோ அவ்வளோதானா உன் காரியம், அப்படி எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா. அவன் ஏர்மாட்டுக்கு முன்னால் போயிட்டு இருக்கான், அவன் மேலே கொண்டு இவன் சால்வையை போட்டான். அதோட கதை இவன் கதை முடிஞ்சு. பிறகு சில ஊழியங்கள் செய்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே எப்போதும் எவ்வளவு கஷ்டம் பாடு துன்பம் வந்தாலும் நீ சோர்ந்து போகாத, நீ கோழையா போகாத, என் ஜீவனை எடுத்துக்கிடன்னு சொல்லி ஜெபம் பண்ணாத. அல்லேலூயா. 54 வருஷமா ஒவ்வொருத்தரும் பாடு வந்திருக்கு, எதிர்ப்பு வந்து தடை வந்தது, நிந்தனை அவமானம். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவரே போதும் ஒளிஞ்சு போதும் எடுத்துக்கணும்னு நான் ஜெபம் பண்ண கிடையாது. இன்னும் எவ்வளவு பாடு வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா. அப்படித்தான் விசுவாசி நிக்கணும். கோழையா இருக்காதே. இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே வைராக்கியம் உங்களுக்கு வேண்டும். நான் விசுவாசி, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம், மகா கடும் வைராக்கியம் கொண்டே. அல்லேலூயா. இந்த வைராக்கியம் மாம்ச வைராக்கியம் இல்லை. சிலர் மாம்சத்தில் வைராக்கியமா இருப்பாங்க, அந்த வைராக்கியம் இல்லை, ஆவியில வைராக்கியம். கரங்களை வைத்து கத்திர துதிங்க, தோத்திரம். தேவனுக்கு அடுத்த அந்த வைராக்கியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், தேவனுடைய சபை கட்டப்படணும், அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்ற வைராக்கியம் பவுலுக்கு இருந்தது. பவுல் என்னைக்கா அப்படி ஜெபம் பண்ணானா? அல்லேலூயா. அவனை அடித்து லிஸ்திரா பட்டணத்தில் கல்லறிந்து கீழே விழுந்து கிடக்கான். ஆனா அவனை தூக்கிட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். இதோட போது ஆண்டவரே ஊழியன்னு அவன் சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னும் அவன் வல்லமையான ஊழியம் செய்கிறான். 14ஆம் அதிகாரத்தில் லிஸ்திரா பட்டணத்தில் நடந்தது இது. பிறகு 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாமும் எங்க போயிட்டாங்க? சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணின இடத்துல அசுத்தாவிகளை துரத்தின போது பிடிச்சி இவர்களை சிறைச்சாலையில் அடைத்து வைத்து தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். அல்லேலூயா. அப்பவும் ஆண்டவரே தொழு மரத்தில் நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு ஊழியம் செய்து கடைசியில் எங்கே கொண்டு வந்தாச்சு? தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்கு, இந்த நிலைமையிலே எங்களை சேர்த்துக்கிடும். அப்படியே ஜெபம் பண்ணா இல்லை. பவுலும் சீலாமும் நடுராத்திரியில் எழும்பி தேவனை துதித்து பாடினார்கள். புலம்பவில்லை, பாடினார்கள். அப்பொழுது தேவன் அங்கு அற்புதம் செய்கிறாரு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கு எவ்வளவு பாடு உத்திரமும் பாதிப்பு இழப்பு கஷ்டம் கவலை துன்பம் வியாதி, ஒருபோதும் நீ சோர்ந்து போக கூடாது. கர்த்தருக்காக நிமிர்ந்து நிற்கணும், சத்தியத்துக்காக நிமிர்ந்து நிற்கணும், வசனத்தின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம்
அப்படியே திறந்தது. இந்த அஸ்திவாரங்கள் குலுங்க ஆரம்பித்து பூகம்பமே வந்து விட்டது. அப்படி பெரிய அற்புதத்தை செய்தார். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வார். ஆனால் நீங்கள் வைராக்கியமாக நிற்கணும். அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, கதவுகள் திறந்தது. தொழுமரத்திலே மாட்டி வச்சிருக்கு, கை கால் அசைக்க முடியல. இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்தா என்ன செய்வீங்க? சரிதான், இதோட நம்ம கதை முடியுது, ஒப்பு கொடுத்துருவீங்க. அவன் உயிர் தெழுந்த மாதிரி மறுபடியும் எழுப்பி வந்து நிற்கான். சரி, இவனை ஜெயிலுக்குள்ள அடிச்சு ஜெயிலுக்குள்ள வச்சானே, அவன் தான் சாக போறான். அவன் என்ன செய்யறான்? வாசப்படியில் இருந்து அவன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே, பூகம்பம் வந்த உடனே, கதவுகள் எல்லாம் திறந்த உடனே, எல்லாருடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்த போது, அல்லேலூயா, அவன் பயந்து, அவன் தான் பயந்தான். அவன் என்ன சொல்றான்? ஐயோ, இனி நம்ம உயிர் வாழ்றையில் பிரயோஜனம் இல்லை. அந்த பட்டயத்தை எடுத்து அவன் தன்னை தற்கொலை பண்ண போகிறான். இவன் சாகல, அவன் தான் சாக போனான். சரி, செத்தா சாகட்டு நீ நினைக்கல. நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்கெல்லாம் இங்கே தான் இருக்கோம்ப்பா. இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வைராக்கியம் ஒரே வார்த்தையில அந்த சிறைச்சால காவலாளி அவனுடைய குடும்பத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ராத்திரிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. சில ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் காத்திருப்பாங்க. சிறைச்சால காவலாளி அன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டான். ராத்திரில ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன செய்ய ஆரம்பித்தான்? விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட உடனே இவன் தானே அடித்தான். இவன் காயங்கள் எல்லாம் கழுவி வீட்டில் ஒரு கூட்டம் வச்சு குடும்பத்துள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசித்தா தெரியும். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். கரங்களை வைத்து கர்த்தரை துதிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, ஞானஸ்நானம் பெற்ற உடனே உன்னுடைய முக ரூபம் மாறிவிடும். கவலை, துக்கம் எல்லாம், வேதனை எல்லாம் மாறி உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். 17ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அத்தேனே பட்டணத்தில் வரான். அத்தேனே பட்டணத்தில் வந்து அந்த பட்டணத்தை சுற்றி பார்க்கும் போது எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள், விக்கிரக ஆராதனை. இதை பார்த்துக்கிட்டு நம்ம இங்க ஒளிஞ்சே முடியாது. வேற பட்டணத்துக்கு போனானா சொல்லுங்க. அந்த விக்கிரகங்களை பார்த்த உடனே பவுலுக்குள்ள என்ன வந்தது? 17ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க சீக்கிரம். பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, ஆவியில மிகுந்த வைராக்கியம் கொண்டு, அல்லேலூயா, யூதரோடும் ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் அவன் சம்பாஷணை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான், சாட்சி சொல்ல ஆரம்பித்தான். வைராக்கியம், தனி மனிதன் பாருங்க. நீங்க நிப்பீங்களா? அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அப்படித்தான் பார்ப்பேன். தனி மனிதன். அவனோடு இருந்தது கர்த்தர். அவனுக்குள்ள ஆவியில வைராக்கியம். சில பரிசாய் பெற்று அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அந்த வைராக்கியம் இல்லை, ஆவியில வைராக்கியம். பரிசுத்தாய் பெற்ற உள்ளம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நீ என்ன செய்தா? பரிசுத்தாவி பெற்றிருந்த ஆவி, பரிசுத்தாவி இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வரணும்? வைராக்கியம் வரணும். அதுதான் ஆவி, அதான் பரிசுத்தாவி. இவன் பரிசுத்தாவி இல்ல இருந்து நிறைந்திருந்ததுனால அந்த விக்கிரகங்களை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஒதுங்கி ஓட பார்க்கல, ஊரை விட்டு காலி பண்ணி போக விரும்பல.
கர்த்தருக்காக துணிந்து நிற்கிறான். வைராக்கியம் கொண்டு தனி மனிதன் சந்தை வெளிகளிலே, தெருக்களிலே, எல்லா இடங்களிலும் இயேசுவே கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணினான். 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மறுபடியும் பாருங்கள். கொரிந்து பட்டணத்துல காத்துக்கிட்டு இருக்கான். தீமோத்தேயு சீலா வருவார்களா, இல்லாவிட்டா நம்ம தான் போய் ஊழியம் செய்யணுமா என்று பார்த்து கொண்டிருக்கும். வாசிங்க 18:5. மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அங்கிருந்து கொரிந்து பட்டணத்தில் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. அவர்கள் வந்த உடனே அந்த தீமோத்தேயும் சீலாவையும் பார்த்த உடனே என்ன வந்தது இவனுக்கு? ஆவியில வைராக்கியம். கரங்களை வைத்து ஒரு அல்லையில ஆவியில வைராக்கியம் வருதா? இல்ல ஆவியில உங்களுக்கு சோர்வு வந்தாதா? உண்மையான பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருந்தால், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணினால் இந்த வைராக்கியத்தை தருவார். பிறகு அங்க பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இந்த வைராக்கிய வாஞ்சை இருக்க வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஆவியானவர் நமக்குள்ள வந்தவுடனே இந்த வைராக்கியம் மாத்திரமல்ல, வாஞ்சியும் வருகிறது. படிங்க டக்கு. யாக்கோபு 4:5. நம்மில் வாசமாயிருக்கிற இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது. வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று இந்த வேத வாக்கியம் வீணாக சொல்லுகிறதா? இல்லை. பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வைராக்கிய வாஞ்சை தாரும் என்று ஜெபம் பண்ணோம். சொல்லுங்க எல்லாம் வாய் தந்து. ஆண்டவரே, சத்தமே இல்லையே. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எனக்கு அந்த வைராக்கிய வாஞ்சை தாரும். வைராக்கியம் மாத்திரமல்ல, வாஞ்சையும் வருது. வைராக்கியம் வந்தவுடனே ஒரு வாஞ்சை வரும். அல்லேலூயா. வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. சில கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் காலமெல்லாம் வசனத்தை கேட்டு. இதை மற்றவர்களுக்கு சொல்லு. நீ வசனத்தை கேட்டுக்கிட்டு மற்றவர்களோடு பேசு, சுவிசேஷம் சொல்லு, சாட்சியை சொல்லு, சத்தியத்தை சொல்லு. அல்லேலூயா. அதான் பரிசுத்த. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படியுங்கள் சீக்கிரம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாய் வந்த உடனே கோழைத்தனம் மாறுது, சோர்வு மாறுது, பயம் மாறுது. பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது, இந்த வைராக்கியமும் வாஞ்சையும் உங்களுக்குள்ள வர வேண்டும். எதற்காக என்றால் ஊழியம் செய்வதற்கு, ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை வருகிறதா? அல்லேலூயா. எலியா போய் அங்க தனியா ஜெபம் பண்ண முடியல. அதனால ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்தார். எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, இன்னும் அவனை பயன்படுத்தி இருப்பார். ஆனா அவன் பயந்ததுனால எலிசாவை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தாரு? அவனை உயிரோட பரலோகத்தை கேட்டுக்கிட்டு அவன் செய்த ஊழியத்தில் அதுதான் பெரிய மகிமை. எலியா மரணத்தை காணாதபடி உயிரோட பரலோகத்துக்கு
அக்கினில ஏறி போனா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் வருகையிலே நாம் உயிரோடு இருப்போமானால், அல்லேலூயா, மரணத்தை காணாதபடி நாம் என்ன செய்வோம்? மகிமையடைந்து அவரோடு பரலோகத்துக்கு ஏறி போவோம். அவன் மேல் இருந்து விழுந்த சால்வை எலிசாவுக்கு கிடைத்தது. மறுபடியும் அந்த ஊழியத்தை இன்னும் வல்லமையோடு செய்கிறான் எலிசா தீர்க்கதரிசி. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் பரிசுத்த ஆவியினால் எல்லாரையும் நிரப்பின போது எல்லாரும் தேவனுடைய வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ணினார்கள், ஊழியம் செய்தார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். அதற்காகத்தான் தேவன் நம்மை ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கும்போது ஒரு வைராக்கியம் வேணும். அவளுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவளுக்கு இந்த சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்கணும். அப்படியானால் தேவன் பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் உண்டாக்குவார். கிறிஸ்தவர்களுக்கு, சபைக்கு, ஊழியர்களுக்கு உபத்திரம் வரலாம். ஆண்டவர் எதுக்காக உபத்திரவத்தை அனுபவிக்காரு? சொல்லுங்க. ஊரை காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போறதுக்கு இல்லை. அந்த உபத்திரவத்திலையும் நீங்க உறுதியா இருக்கணும், சாட்சியா நிக்கணும், சத்தியத்துக்காக நிக்கணும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்துல விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, விக்கிரகங்களை ஆராதனை செய்த போது, எலியாவை தேவன் எடுத்துக்கொண்ட பிறகு யெகூவை தேவன் எழுப்புகிறார். அல்லேலூயா. யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிறகு விக்கிரகங்களை ஆராதித்த எல்லாரையும் அவன் மூலமாக சங்காரம் பண்ணார். ஒரே மனிதன் இந்த யெகூ. அவன் ஒரு சேனாதிபதியாக இருந்தான். அவனுக்குள்ள தைரியம் இருந்தது, வாஞ்சை இருந்தது, வைராக்கியம் இருந்தது. ஆகவே தேவன் அவனை ஆவினால் நிரப்பினார். அவனுடைய நண்பனையும் அவன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16, 17 படிங்க சீக்கிரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம். எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பாரு. யெகூ யோனதான் போய் பார்த்து சொல்றான், நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மளவும் சங்காரம் செய்தான். எலியாவிடத்தில் தப்பி போன பாகால் தீர்க்கதரிசிகள் மற்றும் விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்தவர்கள் எல்லாரும் அங்கே சங்காரமானார்கள். ஒருவனும் தப்ப விடவில்லை. அல்லேலூயா. சோதரம் ஒரு பண்டிகை வச்சான். பாகாலுக்கு பண்டிகை கொண்டாட போறோம், எல்லாரையும் வரவழைத்தான். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. யெகூ வந்து நல்ல மனுஷன் நினைச்சோம், கடையில் இப்படி விக்கிரக ஆராதனைக்கு இல்லை அழைப்பு கொடுக்கான்னு. எல்லாரும் கூடி வந்தாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க, இயேசபேலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து அங்கே பண்டிகைன்னு சொன்ன உடனே இவன் சொல்லிட்டான், உள்ள வந்த உடனே கதவை அடைச்சிருங்க, ஒரு தினம் தப்பி போகக்கூடாது. அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணிட்டான். பண்டிகைன்னு சொல்லி அவர்களுக்கு பண்டிகைன்னு சொல்லி அழைத்து கொடுத்துக்கிட்டு அவர்களுக்கு ஒரு முடிவு. அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அழைப்பு கொடுத்து சங்காரம் பண்ணினா, நம்ம அழைப்பு கொடுத்து அவளை ஆதாயம் பண்ணி சபையில கொண்டு வரணும். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை படித்தா. பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீக்கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து
பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மலஜலாதி இடமாக்கினார்கள். மலஜாதி இல்ல, மலஜலாதி லெட்டின். இப்பதானே பிளஸ் அவுட் லெட்டின். அன்னைக்கு இருந்த விக்கிர ஆராய்ச்சி அந்த இடத்தையெல்லாம், விக்கிர கோயில் இருந்த இடத்தையெல்லாம் என்ன செய்தான், லெட்டினாக மாற்றிட்டான். இப்போ லெட்டின் இருக்கிற இடத்துல கோயிலாக இருக்கு. விக்கிரகங்கள் எங்கே இருக்குன்னா லெட்டின் இருக்கிற இடம். இப்படிப்பட்ட அந்த கழிவு வர்ற இடங்களில் தான் என்ன இருக்கு, பரம்பக்கு இதில் தான் கொண்டு இந்த விக்கிரத்தை அன்னைக்கு எகு செய்தான். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு சுட்டரித்தான், லெட்டினாக மாற்றிட்டான். ஒவ்வொரு தெருக்கள்லையும் இப்போ இருக்குல்ல, அது அன்னைக்கு என்ன செய்தான்னா லெட்டின் ஆக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாலே இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா அகசியா, இவங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இவங்க இருக்க வரைக்கும் இந்த விக்கிரக ஆராதனை தீராது, இது முடியாது, ஜனங்களை மாற்ற முடியாது என்று குதிரையில் போயிட்டு இருக்கும் போதே அம்பு எடுத்து என்ன செய்தான், யோராம காலி பண்ணா, அகசியா யூதாவின் ராஜாவை காலி பண்ணா. 2 ராஜாக்களையும் காலி பண்ணிக்கிட்டு. அல்லேலூயா. இனி மீதியா இருக்கிறது யாரு? ஏசபேல். எலியாவுக்கு சவால் விட்டால, ஏசபேல இந்த யெகூ தப்ப விடல, வேகமா வர்ற அரண்மனை நோக்கி. அப்போ இந்த ஏசபேல் கண்ணுக்கு மையெல்லாம் போட்டுக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து இப்படி பார்க்குறான். யாரு? யெகூவா? சமாதானமா? வாழ்த்துக்கள் அப்படி சொல்லு. வாரேன் வாரேன். என்னுடைய பட்சத்தில் நிக்கிறது யாரு? அங்க இப்படி அரண்மனை மாடியில நின்று பார்க்கறாங்க. இந்த யெகூடைய சத்தத்தை கேட்டோன்னு அந்த மாடியில இந்த யெகூவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள், உண்மையாக தேவனை நம்பி வாழ்கிற அந்த தீர்க்கதரிசிகள் அங்கிருந்து மேல இருந்து பார்த்தாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மேல இருந்து பார்க்கறாங்க. பயந்துட்டு போய் அவளுக்கு பணிவிட செய்தாங்க. என்னுடைய பட்சத்தில் இருக்கிறது எத்தனை பேர்? அவங்க எல்லாம் இப்படி எட்டி பார்க்காங்க. அங்கிருந்து இவன் சொல்றான், அவளை அங்கிருந்து கீழே தள்ளுங்கப்பா. இதுதான் விசுவாசம். அவளை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லல. எவ்வளவு துணிச்சல் பாருங்க. சத்தியத்துக்காக இப்படி வைரங்க ஆளுகளை கொல்றதுக்கு இல்லை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு. அந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருவரையும் சங்காரம் பண்றதெல்லாம் இன்றைக்கு என்னன்னா ஒப்பு கொடுத்து அவர்களை ஆதாயம் பண்ணி ஞானசானம் கொடுத்து சபைக்குள்ள கொண்டு வருது. இதுதான் ஆவிக்குரிய காரியம். அல்லேலூயா. ஆகவே அந்த ஏசபேல மாடியிலிருந்து கீழே தள்ளினாங்க. அவன் மேல மிதிச்சுக்கிட்டே உள்ள போறான். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது நாய்கள் எல்லாம் வந்து இவளை கடிச்சு தின்னு கடைசி அந்த மண்டை ஓடு முடிதான் கிடக்குது. எல்லாம் நாய் திங்க. எலியா சொன்ன வார்த்தை நிறைவேறி போச்சு. அல்லேலூயா. சந்ததியில மறிக்கிற ஒவ்வொரு நாய்கள் தின்னும். நாய் வந்து இவளை அடக்கம் பண்ணுங்கப்பா, இவ ஒரு ராஜகுமாரத்தை என்று சொல்லிவிட்டு இவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களையும் பயன்படுத்த வேண்டுமானால் ஆண்டவருக்காக துணிந்து நிற்கணும், சத்தியத்துக்காக துணிந்து நிற்கணும், வசனத்தின்படி நீங்கள் சாட்சியாக நிற்கணும். கோழைகளை தேவன் பயன்படுத்த முடியாது. நீ ஏழையாக இருக்கலாம், ஆனா கோழையாக இருக்காத. பணம் இல்ல, பதவி இல்ல, வேலை இல்ல, வீடு இல்ல, அதை பத்தி கவலைப்படாத. உன்னத்தாண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. சில பணம், பதவி, வீடு, வாசல் இது ஆசீர்வாதம் நினைச்சிடாதுங்க. இதையும் தருவாரு. ஆனா நீங்கள் கர்த்தருடைய பட்சத்திலே எலியாவை போல நிக்கணும். அவனுக்கு வந்த உத்தரவத்தில் சோர்ந்து போனது போல விசுவாசிகள் சோர்ந்து என்னதான்
எவ்வளவு நஷ்டம் வரட்டு, கஷ்டம் வரட்டு, விசுவாசிகள குடும்பங்களை பிசாசு தாக்குவான். ஆனா மேற்கொள்ள முடியாது. அதான் நீங்க அறியணும். உங்களை தாக்க வரும்போது நீங்க ஆவியில நிறைந்து இருக்கணும். இருப்பீங்களா? ஐயோ இல்ல, நான் இதுல இருந்து விளைகிறேன், என்ன விட்டுருங்க. யார் யார் கர்த்தருக்காக சத்தியத்துக்காக சாட்சியா நிற்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவார், பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு துணையாக நான் நிற்கிறேன். மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், அல்லேலூயா, அரசாங்கமே வந்தாலும் சரி, உன்னை அசைக்க முடியாது. என்னுடைய பட்சத்திலே நிப்பாயா? சத்தியத்துக்காக நிப்பாயா? பணம் வரலாம், வேலை வரலாம், போகலாம், வீடு வரலாம், போகலாம், எல்லா சலுகைகளும் போகலாம். ஆனா சத்தியத்துக்காக நில்லு, துணிந்து நில்லு. இப்படிப்பட்டவளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களுக்கு பயப்படாத, கர்த்தருக்காக நிமிர்ந்து நில்லு. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பவுல் அவன் ஊழியத்தை விடல. எவ்வளவு உத்தரவும் பாருங்க. ஆனா உத்தரவத்தின் மத்தியிலே அவன் சாட்சி சொல்றான், நான் வெகு மனத்தாழ்மையோடு யூதருடைய சதி ஆலோசனையின் மத்தியிலே நான் என்ன செய்தேன்? கண்ணீரோடு கர்த்தரை சேவித்தேன். வெகு மனத்தாழ்மை. கரங்களை வீட்டு கர்த்தர் தாழ்மை. விசுவாசிகளிடத்துல ஆண்டவரை என்ன எதிர்பார்க்கிறாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் மனத்தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, தியாகம், வசனத்தின்படி நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவளை தேவன் பயன்படுத்துகிறார். 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன்படி கடைசி வசனத்தை மட்டும் படிங்க பார்ப்போம். தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா, எத்தனை பட்டணத்தில் கல்லறி, கப்பல் சேதம், கடைசியில் முடிவு பாருங்க எப்படி? மிகுந்த தைரியத்தோட ஒரு வாடகை வீடு தான், சொந்த வீடு இல்லையே நீ வருத்தப்படாதுங்க. சொந்த வீடு கிடைச்சா தான் ஆசீர்வாதம் நினைக்கப்படாது. வாடகை வீட்டில் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்தான்? மிகுந்த தைரியத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து